ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமத்து சனியா இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு போறாரு. அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட சனியா மாறுறாரு. அதிர்ஷ்டம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு சனி போறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு 5ல இருக்கக்கூடிய சனி என்ன செய்யும் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும், அதே மாதிரி பேர் புகழை கொடுக்கும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நல்ல தன சேர்க்கையை கொடுக்கும். அதாவது ஏன்னா சனி 5ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்ன? வாக்கு, கல்வி, தனம், பொருள் சேர்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம். லாபஸ்தானம் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் 11. ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் என்ன? 7ஆம் இடம் திருமணம், லைஃப் பார்ட்னரு, அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, உங்களுடைய நண்பர்கள், அதே மாதிரி தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய இடங்கள், இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. சனி உங்களுக்கு நல்ல அருமையான இடத்துக்கு தான் பெயர்ச்சியாகி வந்திருக்காரு. இவ்வளவு நாளா சனியுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா சனி 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ என்னன்னா உடல்நிலை படுத்தி எடுத்திருந்திருக்கும். இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே மனசளவுல பாத்தீங்கன்னா நல்லா பிரெயின் ஆக்டிவா தான் இருக்கும். நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. ஆனா அடுத்த நாள் காலையில எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசிய சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. எப்பெல்லாம் சனி சந்திரனை பார்க்கிறாரோ அந்த காலகட்டங்கள்ல உடலும் உடம்பும் ஒத்துழைக்காது, மனசும் உடம்பும் ஒத்துழைக்காது. நீங்க ஒரு விஷயத்த நினைப்பீங்க, ஆனா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. உடம்பும் மனசும் கஷ்டப்பட்டு ஒத்துழைக்கும் போது காலமும் நேரமும் சூழ்நிலைகளும் மாறி போயிரும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. முக்கியமா உடல்நிலை, மனநிலையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், எப்படா நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. இந்த காலம் வந்துருச்சு. நீங்க நெனச்ச காலம் கரெக்ட்டா வந்துருச்சு. நீங்க கவலையே பட வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியவரு. முக்கியமா தொழில்ல நல்ல லாபத்த குடுப்பாரு. ஏன்னா 11ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க இதுவரைக்கும் செஞ்ச தொழில்ல இருந்து நல்ல லாபத்த குடுப்பாரு. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் இன்னும் ஊக்குவிப்பாரு. நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்க போகுது. தொழில அபிவிருத்தி ஆகுறது, ஓரளவுக்கு உங்களுடைய கெரியர் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நெனச்சு பார்க்காத லெவல்ல லாபத்த எடுக்க முடியுங்க. நல்ல லாபம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சரி, அதே மாதிரி இந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய அரசாங்க இது பார்த்தீங்கன்னா, பதவி ஸ்தானத்துல இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. அந்த பதவிய தக்க வச்சுக்கிறதுக்கு இப்ப சூழ்நிலை மாறிருச்சு. ஸோ நீங்க செய்த தவறா இருந்தாலும் சரி, செய்யாத தவறாக இருந்தாலும் சரி, பதவி ஸ்தானத்துலேருந்து சனி போயிட்டனால, உங்களோட பதவிகள காப்பாத்துறதுக்கு சில தெய்வ பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. அது கட்டாயம் அப்படியே காலப்போக்குல மறைஞ்சு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் லெவல்ல போயிரும். உங்களுடைய ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய வேலைகள் பாராட்டப்படும். உங்களுக்குன்னு ஒரு பதவி வழங்கப்படும். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போது. அதே மாரி நீங்க எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு, இவ்வளோ நாளா இந்த விஷயம் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கமா இருந்திருப்பீங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இந்த இதுல இருக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே சனியுடைய பார்வை சம்டைம் கசப்பான சூழ்நிலைகள உருவாக்கிரும். அதனால பொதுவாவே உங்களுக்கு சகோதரன், அண்ணனோ அல்லது அக்காவோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த நேரத்துல அவங்களுக்குன்னு கொஞ்சம் அட்டென்ஷன் குடுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை குடுக்கணும். அவங்க கசப்பான வார்த்தைகள் பேசும் பட்சத்தில் கூட அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதனால என்னன்னா, சனியோடைய பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு பல மடங்கா கிடைச்சிரும். அப்போ ஒரு விஷயம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அது ஈஸியா நடக்கும்.
லாபங்கள் வரும். நல்ல காசு பணம் பார்க்க முடியும். செல்வாக்கு பெருகும். செல்வ நிலை சேருங்க, உயருங்க. அதாவது உங்களுக்கு வந்து காசு பணம் வந்து முன்பை விட நல்ல ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு நல்ல காசு பணம் வந்து தனச்சேர்க்கை உண்டாகும். அதே மாரி பேரு, புகழ். அதாவது 5ஆம் இடம்ங்கிறத வந்து புகழ் அப்படிங்கக்கூடிய இடம். அதே மாரி பேரு, நல்ல ஒரு குட்வில்ல குறிக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நல்லா பெருகும். நல்ல அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. நீங்க நெனச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமான்னு. அந்த மாரி அமைப்பெல்லாம் மாறுது. அதே மாரி 2ஆம் இடத்த பாக்குது. குடும்பஸ்தானம். சனி வந்து நல்ல தனச்சேர்க்கைய குடுப்பாரு. அதே நேரத்துல குடும்பத்துல பொருளாதார விஷயங்கள்ல, உறவுகள் எல்லாம் கசப்ப உண்டு பண்ணிருவாரு. அதனால வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். 2ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். கவனம் இல்ல அப்படின்னா, கட்டாயம் ஒரு கீறல் விழுந்துரும் உறவுகளிலே. அப்புறம் குடும்பத்தாரே உங்கள அனுசரிச்சு போமாட்டாங்க. எவ்வளவோ விஷயங்கள தியாகம் பண்ணியிருப்பீங்க. நம்ம இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோமே! ஆனா, நம்ம பாரு நம்மளுடைய குடும்பம் நம்மள ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்குதேன்னு நெனச்ச வருந்துற காலமும் இருக்கு. ஆனா, சனியோடைய பார்வை இருக்கனால, கட்டாயம் வழிபாடு பண்ணணும். முக்கியமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கால பைரவர வழிபாடு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சனியுடைய தீமைகள் குறைந்து, தாக்கங்கள் குறைந்து, சனி மூலியமா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா நீங்க விருச்சக ராசியா இருக்கனால, வீர ஆஞ்சநேயர் பகவான் எங்கேயாவது இருந்தாருன்னா, அவர புடிச்சுக்கங்க. வீர ஆஞ்சநேயர்ன்னு எழுதியிருப்பாங்க. அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதாயுத்த வச்சுக்கிட்டோ, அல்லது வந்து மலைய தூக்கிட்டு போறதோ, இந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவர போய் வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். பிரிந்த உறவுகள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு குடுத்துரும். 2ஆம் இடத்துல கண் பார்வை இருக்கு. அதனால கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர்ட்ட போய் செக் பண்ணிக்கங்க. சனி 2ஆம் இடத்துல இருந்தாலோ, 2ஆம் இடத்த பார்த்தாலோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த இது புரைன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்ராக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண் பார்வை மங்கலாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அது ரீதியா நீங்க ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும்னா, ஒரு நல்ல மருத்துவர கலந்து ஆலோசிச்சு பண்ணிக்கங்க. பொதுவாவே பேச்சு வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். குடும்பத்தார்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, தேவையில்லாம வாதங்கள் அல்லது வாக்குகள விடாம, அமைதியா, பொறுமையா சொல்லி புரிய வைங்க. இல்ல அப்டின்னா, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் தன்னால மாறும். அதே மாரி 5ஆம் இடத்துல இருக்கனால, 5ஆம் இடம்ங்கிறது மனதுக்கு பிடித்த நபர்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பொதுவா இவ்வளோ நாளா கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டீங்க. அதனால 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால, காதல் விவகாரங்கள் உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நீங்க இவ்வளோ நாளா எத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத்தன விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அவங்களா தேடி வருவாங்க. இப்படிப்பட்டவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சனி 7ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்குது. 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்த பாக்குது. களத்திர ஸ்தானத்த பாக்குது. பொதுவாவே சனியுடைய பார்வை வந்து என்னன்னா, உறவுகளுக்கு இடையே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். ஒரு விரிசலை ஏற்படுத்தும். நீங்க வந்து திருமணம் ஆகுமான்னு கேட்டா, திருமணம் ஆகும். நெறைய பேத்துக்கு இந்த தடை தாமதத்த உடைச்சு திருமணம் ஆகறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோடைய பார்வை திருமணத்த பண்ணுமான்னு கேட்டா, தாராளமா பண்ணும். அதுல தவறுகள் இல்ல. ஆனா, ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உறவுகள வந்து என்னன்னா, ரொம்ப பேணி காக்குறது ரொம்ப முக்கியம். பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க வந்து, ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்கள பத்தி நான் தப்பா பேசல. பட் ஆனா வந்து, ஃபில்டர் இல்லாம ஒரு சில விஷயங்கள் அவங்க மனசுக்கு கஷ்டப்படலையோங்கிறத யோசிக்காம அப்படியே வந்து நீங்க சொல்றதுனால, உங்க கூட வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து அவங்க வந்து சங்கடமாயி பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அது தல தூக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறதுனால. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க அனுசரிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நீங்க பல விஷயங்கள்லருந்து மீண்டு வந்திருப்பீங்க. அப்ப இன்னும் அது மனக்காயங்கள உண்டு பண்ணும். அதனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். புரிய வைக்கணும். ஆனா, பிரிந்த உறவுகள் தேடி வரும். ஆல்ரெடி நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த உறவுகள்லாம் தேடி நல்ல சுமூகமான சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துரும். ஆனா பிரச்சனைகளே இல்லைன்னா, பிரச்சனைய கிரியேட் பண்ணணும். சனியோடைய வேலையே பிரச்சனை இல்லைன்னா, அங்க பிரச்சனைய கிரியேட் பண்ணுவாரு. ஆல்ரெடி பிரச்சனையா இருந்தா, சரி ஏற்கனவே அடிச்சாச்சு, இனி அடிக்க வேண்டாம்னு வுட்டுருவாரு.
இதுதான் அவரு செய்வாரு. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா, நீங்க வாழ்றது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலிக்காக தான். ஸோ நீங்க கஷ்டப்படுறது, வெளில போய் சம்பாரிக்கிறது, இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, இவ்ளோ கஷ்டப்படுறதுல யாருக்காக? உங்களுடைய ஃபேமிலிக்காக. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வந்து பார்ட்னர் இந்த காலகட்டங்கள்ல வெளியில போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த காலகட்டங்கள்ல அவங்க ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடாகி பார்ட்னர் வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு அவங்க மூலியமா லாபமா, நஷ்டமான்னு பார்த்துட்டு, அத வந்து தடுக்கணுமா? இல்ல தடுக்க வேண்டாமாங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் வேணும் அப்டின்னா நீங்க வச்சுக்கலாம். இல்ல அப்டின்னா அவங்க போறத எந்த வகையிலயும் தடுக்க வேண்டாம். ஏன்னா சனி வந்து கட்டாயம் பிசினஸ் பார்ட்னர்ஸ வெளியில தள்றதுக்கு உண்டான அத்தன முயற்சிகளும் பண்ணுவாரு. அதே மாரி திருமணத்துல வந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிரும். முக்கியமா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தானாவே மாறிரும். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போறாரு. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்ப குடுப்பாருங்க. 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, ஒரு வாகனம் வாங்கி அத வாடகைக்கு விடுறது, புதுசா ஒரு வீட கட்டி அதுல குடியேறது, இந்த மாரி விஷயங்கள குடுத்துருவாரு. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் தானா வந்து சேர்ற மாரி குடுத்துருவாரு. தாய் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அது மூலியமா நல்ல இன்கம் பாக்குற மாரி அமைப்புகள குடுத்துருவாரு. அதே மாரி புத்திர பாக்கியம் முக்கியமா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு குழந்தையே இல்ல அப்டின்னா, இதுல வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. எப்பல்லாம் ராசிக்கு, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி வராரோ, அந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப அவசியமானது. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியவே அது நல்ல பெரிய லெவல்ல கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம வம்ச விருத்தி. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி கட்டாயம் உங்களுக்கு வரும். புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கட்டாயம் வந்து புத்திர பாக்கியத்த குடுத்துருங்க. அதே மாரி உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். முக்கியமா கலை சார்ந்த துறையில யாராவது விருச்சக ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அமோகமான வாழ்க்கை தான். இந்த சனி நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. பொதுமக்கள் கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் நீங்க ஃபோன்ல தெரிவீங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்துரும். பெரிய, பெரிய அவார்ட் வாங்கி குடுக்குறது, விருதுகளு, மக்கள் கிட்ட வந்து பிரபலியமாகக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப தான் கிடைக்குது. விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. 5ஆம் இடத்துல இருக்க சனி வந்து ஓரளவு அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. நீங்க கவலையப்பட வேண்டாம். சில பூஜைகள், பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தேடி குடுத்துரும். ஏன்னா 5ல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ சனியுடைய திசாவோ அல்லது புத்தியோ ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்கள வாழ்க்கையில மிக உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனியுடைய பெயர்ச்சிய குடுக்கும். சனி பெயர்ச்சி பொதுவாவே விருச்சக ராசிக்கு இவ்ளோ நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, நல்ல சந்தோஷமான அமைப்பு, பேரு, புகழ், செல்வாக்கு எல்லாமே ஒரு உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. அதே மாரி நல்ல தனச்சேர்க்கை இருக்கு. குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் பெருகும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.